ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மேக்ஸ் புக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் அழகு 2 எண்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. வடிவியல், அதாவது வடிவங்கள் பற்றின லெசன்ஸ் தான் ஃபஸ்ட் லெசன். இன்றைக்கி நமக்கு வந்து செகண்ட் லெசன் எண்கள் தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா, இறங்கு வரிசையில் எண்களை இணைத்து படத்தை நிறைவு செய்க. இறங்கு வரிசை, ஏறு வரிசை ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தது, அதாவது 4thலலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஏறு வரிசை அப்படின்னா சின்ன எண்ணிலேருந்து பெரிய எண்ணிற்கு போவது. இறங்கு வரிசை என்றால் பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு வருவது. பார்த்திங்கன்னா எப்படி இதை வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. 968லேருந்து 9999க்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இறங்கு வரிசையில் தான் எண்களை இணைக்கணும். அப்போ நமக்கு வந்து என்ன தேவை, பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பருக்கு நம்ம போகணும். இப்போ பெரிய நம்பர் 9999, அதை காட்டிலேயே சின்னது 7078, அதுக்கடுத்து 3217, அடுத்து 3010, அடுத்து 2979, அடுத்து 2000, அடுத்து பார்த்திங்கன்னா 1098, அடுத்து 1007, அதுக்கடுத்து 968. இது இப்படி வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ இது வந்து இறங்கு வரிசையில் எழுதியாச்சு. அடுத்து ஏறு வரிசையில் பார்த்தீங்கன்னா, சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லைனு இங்கே மட்டும்தான். இதில் சிறிய எண் பார்த்திங்கன்னா 800 காட்டிலையும் அதை காட்டிலையும் அதிகமானது எதுனா 978. அதுக்கடுத்து அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1217, அடுத்து 2037, அடுத்து 5078, அடுத்து 7000, அடுத்து 8300, லாஸ்ட்டில் 9999. சரிங்களா? இப்போ இறங்கு வரிசை, ஏறு வரிசை எதை கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து 10,000க்கு மேற்பட்ட என்னென்ன பொருட்கள்லாம் வாங்க முடியும். ஒன்றும் கிடையாது. ஒரு எலக்ட்ரானிக் கடைக்கு போகணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு உபயோகத்துக்கு தேவையான, இப்போ பீரோவாக இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே 10,000க்கு மேலே தானப்பா இருக்குது. ஸோ அப்போ 10,000 இல்லாமல் நம்மளோட டே டு டே லைஃப்பை நம்ம ரன் பண்ண முடியாதுன்னு. ஸோ வந்து 10,000 நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா கையில் எவ்வளோ வச்சுக்கிறணும், 10,000ஆவது நம்ம கையில் இருக்கணும். பாருங்கள், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 18,500 ரூபா. ஒரு அலைபேசியின் விலை 15,250 ரூபா. ஒரு எரிவாயு உருளையின் விலை, அதாவது சிலிண்டர், 975 ரூபா. அதுவே 1000 ரூபாய் வந்துருச்சு தானேப்பா. ஒரு மரக்கட்டிலின் விலை 30,000 ரூபா. ஒரு மகிழுந்தின் விலை, மகிழுந்துனா கார், ஒரு காரோட ரேட்டு 4,50,000 ரூபா. ஒரு மிதிவண்டியின் விலை 5,250 ரூபா, சைக்கிள். ஒரு எழுதுகோலின் விலை 115 ரூபா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரேட்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, 10,000க்கு மேலுள்ள பொருள்லாம் எது, 10,000க்கு கீழே உள்ள பொருள்லாம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 10,000க்கு மேல்னா தொலைக்காட்சி பெட்டி, அலைபேசி, மரக்கட்டில், மகிழுந்து. பாருங்கள், தொலைக்காட்சி பெட்டி 18,500, அலைபேசி 15,000. இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே 10,000க்கு மேற்பட்ட பொருட்கள். சரிங்களா? எல்லாமே இது 30,000 ரூபா மரக்கட்டு. அப்போ தொலைக்காட்சி பெட்டி, அலைபேசி, மரக்கட்டில், மகிழுந்து இதெல்லாமே 10,000க்கு மேலே. 10,000க்கு கீழே என்னென்னலாம் இருக்குன்னா, எரிவாயு உருளை, அதாவது சிலிண்டர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி, சைக்கிள், அதுக்கடுத்து எழுதுகோல். இதெல்லாம் என்னது, 10,000க்கு கீழே. அப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புலாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களாப்பா? இப்போ உங்களுக்கு கேட்டிருக்காங்க இந்த நம்பர்ஸ்லாம் எழுத சொல்லி. 10,001லேருந்து 10,100 வரையும் எழுதணும். தெரியலப்பா, நம்ம ஆல்ரெடி 1 2 3 எழுதுகிற மாதிரி தான். அதில் சைபர் எத்தனை வருதுன்றது தான் ரொம்ப முக்கியம். 10,000க்கு எத்தனை இலக்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 இலக்கங்களை வந்து 10,000 வந்து கொண்டுள்ளது. அப்போ சைபர் போடும் போதும் அந்த 10,000னா அந்த 5 இலக்கங்கள், 10,001க்கு 5 இலக்கங்கள், எல்லாமே 5 இலக்கங்கள் வர்ற மாதிரி நீங்கள் எண்களை எழுதணும். 10,001, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எண்கள் எழுதுகிற மாதிரி தான். ஆனால் அது 5 இலக்க எண்களாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே 10,010, 10 10 கூட்டி எழுதணும். 10,010னா அடுத்து 10,020, அடுத்து 30, அடுத்து 40, 10,050, 10,060, 10,070, 80, 10,090, 10,100, அப்புறம் 10,110. இந்த மாதிரி 10 10 கூட்டி எழுதணும். சரிங்களா? 11,000 வரையும் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். சரிங்களாப்பா? இதுவுமே நமக்கு ஈஸியான ஒன்று தான். சரிங்களா? இதை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பயிற்சி போகலாமா? பயிற்சி 2.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்கள்,
1001, 10,102, 10,103. அதுக்கடுத்து என்ன நம்பர் வரும்? 10,104, 10,105, 10,106, 10,107. அடுத்து பார்த்தீங்கன்னா 10,220 கொடுத்துருக்காங்களா? அதுக்கடுத்து 10,230, 10,240, 10 10 கூட்டியிருக்காங்க. 10,250, 10,260, 10,270. அடுத்து 10,920, 10,930, 10,940, 10,950, 10,960, 10,970. இங்கே 11,101, 11,102, 11,103, 11,104, 11,105, 11,106, 11,107. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், தெரிந்து கொள்வோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 9,999 1 கூட்டினீங்கன்னா 10,000 நமக்கு கிடச்சிரும். ஆமாம் தானேப்பா? அதே மாதிரி 99,999 கூட 1 கூட்டினீங்கன்னா 1,00,000 கிடைக்கும். 9,99,999 1 கூட்டினீங்கன்னா 10,00,000 கிடைக்கும். அடுத்து 99,999,999 1 கூட்டினீங்கன்னா 1 கோடி கிடைக்கும். அப்போ லாஸ்ட்டாக ஒன்று கூட்டினீங்கனாலே என்னது? 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி இந்த மாதிரி கிடைக்கும். இது இலக்கங்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பல விதங்களில் லட்சங்கள். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருங்க, தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 என்ற எண்ணிற்கு பின்னால் பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை கூகுள் என்கிறோம். கூகுள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரிங்களா? கூகுள். இப்போ 1 என்ற எண்ணிற்கு பின்னால் பூஜ்ஜியங்கள் வந்துச்சுன்னா கூகுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 1,00,000 கொடுத்துருக்காங்க. 1,00,000ன்றது எப்படி கண்டுபிடிச்சோம்? 1கள், 10கள், 100கள், 1000, 10,000, லட்சம். லட்சம்னாலே 1,00,000, 1 இருக்கிறதுனால 1,00,000. இங்கே 1,00,000த்தில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 1,00,000த்தில் எத்தனை ஆயிரம் இருக்குது அப்படின்னா 100 ஆயிரங்கள் இருக்குது. இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? 1,00,000த்தில் 1000 இருக்குது அப்படின்னா எத்தனை ஆயிரங்கள்? இப்போ 1000நாலே நமக்கு ஒரு 3 சைபர் வர்றது மாதிரியா? இங்கே எத்தனை சைபர் வந்திருக்கு? 1 2 3 4 5 5 சைபர் வரணும். ஆனால் இங்கே ஆல்ரெடி 3 சைபர் இருக்குது. இன்னும் எத்தனை சைபர் இல்லை? 1000ல் 2 சைபர் கம்மியாக இருக்குது. அப்போ 1,00,000க்கு எத்தனை ஆமாம் 1,00,000க்கு எத்தனை ஆயிரம் அப்படின்னா 100 ஆயிரங்கள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே எத்தனை 10கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1,00,000க்கு எத்தனை 10கள்? இப்போ 10 எழுதும் போது இப்படி தான். அப்போ 10க்கு 1 சைபர் இருக்குது. மீதிங்க 5 சைபரில் எத்தனை சைபர் இல்லாமல் இருக்குது? 4 சைபர் இல்லை. அப்போ அந்த 4ஐயும் எழுதுனீங்கன்னா அத்தனை 10கள். 10,000 10கள் தேவை. புரியுதாப்பா? அடுத்து இங்கே எத்தனை 10,000கள் இருக்குன்னு அர்த்தம். 10,000னா எப்படி எழுதுவோம்? 10,000 இப்படி எழுதுவோமா? இப்போ 10,000க்கு எத்தனை சைபர் இருக்குது? 4 இருக்குது. லட்சத்துக்கு 1,00,000க்கு 5 இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை சைபர் இங்கே தேவைப்படுது? ஒரே ஒரு சைபர் தான். அப்போ 10. இப்போ 10 10,000கள். ஓகேவாப்பா? எத்தனை ஒன்றுக்கள் இருக்குது? ஒன்றுக்கள்னால் அப்படியே போடணும். ஒன்றுக்கள்னால் இதுதான். இதுக்கடுத்து எத்தனை சைபர் போடணும் லட்சத்துக்கு? அதை நீங்கள் போட்டுக்கிறணும். இதுதான் ஒன்றுக்கள். 1,00,000 ஒன்றுக்கள். எல்லாமே ஒவ்வொன்றா தானே போகுது. ஸோ 1,00,000 ஒன்றுக்கள். இப்போ எத்தனை 100கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100க்கள்னும் போது 100ன்னு எழுதுவோம். இங்கே 1,00,000த்தில் 5 சைபர் இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை சைபர் தேவை அப்படின்னா இன்னும் 3 சைபர் தேவை. அப்போ எத்தனை 100கள் இருக்கும்? 1000 100கள் இருக்கும். புரியுதுனப்பா? இப்போ இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை சைபர் இல்லாததான் அத்தனை இது வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பல விதங்களில் கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கோடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு கோடிக்கு எத்தனை சைபர் பார்த்துங்க? 1 2 3 4 5 6 7 சைபர் ஒரு கோடிக்கு. இங்கே ஒரு கோடியில் எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? இப்போ ஒரு கோடியில் 1 கோடி ஒன்றுகள் இருக்குது. ஆமாம் தானே? இப்போ ஒன்றுகள்னால் ஒன்றா தான் எண்ணிட்டு போவோம். அப்போ 1 கோடியும் ஒன்றுகள் தான். சரிங்களா? அடுத்து 10 லட்சங்கள் எத்தனை இருக்குது? இப்போ 10 லட்சத்தை எழுதணும். 10 லட்சத்தை எப்படி எழுதுவோம்? 10 போட்டு இதான 10 லட்சம். ஒன்றுகள் 100கள் 10 ஒன்றுகள் 10கள் 100கள் லட்சம் 10 லட்சம். இங்கே சரிப்பா. ஒன்றுகள் 100கள் 10கள் 100கள் 1000 10,000 லட்சம் 10 லட்சம் எழுதியாச்சு. 10 லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 6 பூஜ்ஜியம் இருக்குது. கோடிக்கு எத்தனை இருக்குது? 7 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் எத்தனை தேவை? ஒன்று தான் தேவை. அப்போ 10 லட்சங்கள் இருக்குது. ஒரு கோடியில் 10 லட்சங்கள் இருக்குது. அதே மாதிரி எத்தனை 10,000கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 10,000னா இப்படி எழுதுவோம். 10,000த்துக்கு 4 பூஜ்ஜியம், இங்கே 7 பூஜ்ஜியம் இருக்குது. இப்போ மீதி எத்தனை பூஜ்ஜியம் நமக்கு தேவை? 3 பூஜ்ஜியம் தேவை.
4 7 7ல் 4 போச்சுன்னா 3 தானேப்பா. இப்போ 3 பூஜ்ஜியம் நமக்கு தேவை. இப்போ 1000 10,000கள் இருக்குது. இப்போ எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு கோடியில். ஒரு கோடியில் எத்தனை ஆயிரங்கள்? 1000க்கு 3 பூஜ்ஜியம், கோடிக்கு 7 பூஜ்ஜியம், மீதி வந்து 4 பூஜ்ஜியம் வேணும். இப்போ 10,000 ஆயிரங்கள் இருக்குது. எத்தனை லட்சங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? 5 பூஜ்ஜியம், இங்கே வந்து 7 பூஜ்ஜியம், மீதி வந்து 2 பூஜ்ஜியம் வேணுமா? இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, மீதி 2 பூஜ்ஜியம் சேர்த்தா 100 லட்சங்கள். எத்தனை நூறுக்கள் வேணும்? 100க்கு 2 பூஜ்ஜியம், இங்கே வந்து 7 இருக்குது. அப்போ மீதி 5 பூஜ்ஜியம் வந்து இங்கே போடணும். அப்போ 1 லட்சம் நூறுக்கள் தேவை. எத்தனை பத்துக்கள் அப்படின்னா 10க்கு 1 பூஜ்ஜியம், இங்கே 7 இருக்குது, மீதி 6 பூஜ்ஜியம் நம்ம இங்கே போடணும். சரிங்களாப்பா? அப்போ எத்தனை? 10 லட்சம் பத்துக்கள் தேவைப்படும். இந்த மாதிரி தான் நம்ம கணக்குகளை எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எண்களின் இட மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொன்னது தான் இட மதிப்புனா ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள் இதெல்லாமே ஒன்றுக்களோட வரிசையில் வரும். அடுத்து ஆயிரங்களில் 1000 10,000, லட்சங்களில் லட்சம் பல லட்சம் 10 லட்சம், கோடியில் கோடி 10 கோடி, இப்படி தான் அந்த இலக்கங்கள் வந்து மாறும். இங்கே ஒன்றுக்கள் முடிஞ்சுன்னா இங்கே ஒரு கமா போடுவோம், ஆயிரங்கள் முடிஞ்சுன்னா இங்கே ஒரு கமா போடுவோம், லட்சங்கள் முடிஞ்சுன்னா இங்கே ஒரு கமா போடுவோம். இப்படி தான்ப்பா நம்ம போடுவோம். நம்ம கமா போடுறது ஃபஸ்ட்டு 3 இலக்கம் கடுத்து ஒரு கமா, அடுத்து 2 இலக்கம் கடுத்து ஒரு கமா, அடுத்து 2 இலக்கம் கடுத்து ஒரு கமா. இந்த மாதிரி தான் கமான்றதை கார்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் 1 2 ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், அதுக்கடுத்து ஒரு கமா, அடுத்து 1000 10,000 அதுக்கடுத்து ஒரு கமா, அடுத்து லட்சம் 10 லட்சம் வரை இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், அடுத்து கமா, அடுத்து 1000 10,000 காமா, இங்கே லட்சம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கள், நூறுக்கள், ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், அடுத்து ஒரு கமா, அடுத்து 1000 10,000 கமா, அடுத்து லட்சம் 10 லட்சம் கமா, அடுத்து இங்கே வந்து கோடி. சரிங்களா? அப்போ கமா போடக்கூடிய மெத்தேட் எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், பயிற்சி 2.2ல் இதே மாதிரி பேஸில் கேட்டிருக்காங்க. கீழ்காணும் எண்களை படித்து சரியான பிரிவுகளில் கார்புள்ளி இட்டு அவற்றின் எண் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எண் பெயரையும் நம்ம சேர்த்து எழுதணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்புள்ளி இடுவோம். இங்கேருந்து 3 இலக்கம் தள்ளி கார்புள்ளி இடணும். ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், அப்போ இந்த இடத்துல கார்புள்ளி. அடுத்து பார்த்திங்கன்னா 1000 10,000, இங்கே லட்சம் 10 லட்சம், இங்கே வந்து கோடி. ஆமாம் தானேப்பா? ஒரு கோடி. இது எப்படி எழுதலாம்? ஒரு கோடியே நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், கீழே எழுதியிருக்கோம். இதுதான் உங்களுக்கு, அதனால தான் வேறு கலரில் எழுதியிருக்கேன். இங்கே ஆவுக்கு ஒரு கோடியே 57,31,997. இப்படி தானே இப்போ எழுதணும். ஒரு கோடியே 57,31,997. இதில் பாருங்கள் எப்படி கமா போடலாம். ஆக்கு இங்கே 964, அதாவது ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், இங்கே 3 இலக்கம் தள்ளி, அடுத்து 2 இலக்கம் தள்ளி, இங்கே ஒரு இலக்கம். இது எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோம் 3,41,964. அப்படி தானே எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இலக்கம் அடுத்து 1, அடுத்து 2 இலக்கம், அடுத்து 2 இலக்கம். இப்போ இது வந்து கோடியில் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா 2,91,21,977. ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், இந்த ஈவன்னா இது வந்து இந்த 3 இலக்கம் கடுத்து ஒரு காமா, 2 இலக்கம் கடுத்து ஒரு காமா, இங்கே 3. எப்படி எழுதலாம்? 3,47,810. ஆமாம் தானேப்பா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுத கற்றுக்கிறணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்காணும் அட்டவணையில் சரியான எண்களை கொண்டு நிரப்புகன்னு சொல்லி கேட்காங்களா? பாருங்கள், இப்போ வந்து ஒரு கோடி அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஒரு கோடி அதில் வந்து எத்தனை லட்சங்கள் இருக்குது? 10 லட்சங்கள், 100 லட்சங்கள், 1000 10,000கள். இப்போ நம்ம இதுக்கு பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல, இந்த இதுக்கு அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அது மாதிரி 10,000 ஆயிரங்கள், 1 லட்சம் நூறுக்கள், 10 லட்சம் பத்துக்கள், 1 கோடி ஒன்றுக்கள். இப்போ 10 லட்சத்தில் எத்தனை 10 லட்சங்கள் இருக்குன்னா ஒரு 10 லட்சம் இருக்கும். லட்சங்கள் 10, அப்படியே நம்பர் சைபர் வந்து அதிகரிச்சுக்கிட்டே பாருங்கள். 100 10,000கள், 1000 ஆயிரங்கள், 10,000 நூறுக்கள், 1 லட்சம் பத்துக்கள், 10 லட்சம் ஒன்றுக்கள். அடுத்து 1 லட்சத்தில் லட்சத்துக்கு நேரம், 1 லட்சம்னா லட்சத்துக்கு நேரம் தானே எழுதணும். 1 லட்சம் 1 லட்சங்கள், அடுத்து 10 10,000கள், 100 ஆயிரங்கள், 1000 நூறுக்கள், 10,000 பத்துக்கள், 1 லட்சம் ஒன்றுக்கள். 10,000த்தில் ஒரு 10,000கள், 10 ஆயிரங்கள், 100 நூறுக்கள், 1000 பத்துக்கள், 10,000 ஒன்றுக்கள். 1000த்தில்
ஒரே ஒரு 1000 இருக்கும், 10 100க்கள் இருக்கும், 100 10க்கள் 1000 1க்கள், ஓர் 1000 ஓர் 1000னா 1000 தான். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதணும். அடுத்து பாருங்க, ஆணிமணி சட்டத்தில் எப்படியெல்லாம் மணிகளை கோர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணிமணி சட்டம் காட்டக்கூடிய எண் தெரியும்லப்பா. இங்கே வந்து 1 மணினா 1, இங்கே 4 மணினா 4, இங்கே 3னா 3, இங்கே 7 இருக்குது 7. இப்போ நம்ம எழுதும்போது 7340, ஏன்னா 1000த்தில் தானே இருக்குது. 7341, அதை என் பெயரில் 7341ன்னு எழுதியாச்சு. இதை எப்படி விரிவாக்கம் பண்ணலான்னா, 7000 7000ங்கள் 3 100க்கள் 4 10க்கள் 1 1க்கள். 7000 போது 7க்கு அடுத்து ஒரு 3 பூஜ்ஜியம் போட்டால் தானே இப்போ 1000. இப்போ 1000னா 3 பூஜ்ஜியம் வரும், நமக்கு தெரியும் தானே, ஆல்ரெடி பார்த்தது தானே. ஸோ 7000னா 7க்கு அடுத்து 3 பூஜ்ஜியம். 100க்கள்னா 300, 3 100க்கள், 4 10னா 40, 1 1க்கள்னா 1. அப்போ 7 இன்ட்டு 7 வந்து 1000ஆல் பெருக்கணும், 3 100ஆல் பெருக்கணும், 4 10ஆல் பெருக்கணும், அப்புறம் 1. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம விரிவாக்கம் பண்ணக்கூடிய செயல்பாடு. அடுத்து பாருங்கள், செயல்பாடு 2லையும் அதை தான் கொடுத்துருக்காங்க. 34,284 என்ற எண் ஆணிமணி சட்டத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதோட எண் பெயர் 34,284. இதையும் விரிவாக்க வடிவத்தில் 30,000 கூட்டல் 4,000 கூட்டல் 200 கூட்டல் 80 கூட்டல் 4. இதை வந்து நம்ம இந்த மாதிரி 3 10,000ங்கள், 30,000 என்னது, 3 10,000 அதில் இருக்குது, 4 1000 இருக்குது, 2 100க்கள் இருக்குது, 8 10க்கள் இருக்குது, 4 × 1. அது மாதிரி 10 லட்சத்துலேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 52,41,258. இங்கே அப்படி தானேப்பா கொடுத்துருக்காங்க. இங்கே இதை எழுதிக்கலாம். இங்கே எத்தனை இருக்குன்னா 8 மணிகள், இங்கே 5, இங்கே 2, இங்கே 1, இங்கே 4, இங்கே 2, இங்கே 5. இப்போ 52,41,258. இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 52,41,288 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து இதில் விரிவாக்க வடிவம் 5 லட்சங்கள், சரி 5 10 லட்சம். 5 வந்து என்னது 10 லட்சத்தில் இருக்குது. அப்புறம் 2 வந்து லட்சங்களில் இருக்குது, 4 வந்து 10,000த்தில் இருக்குது, 1 வந்து 1000த்தில் இருக்குது, 2 வந்து 100ல் இருக்குது, 5 10க்களில் இருக்குது, 8 வந்து 1க்களில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? 50,000 + 2 லட்சம் + 40,000 கூட்டல் 1000 கூட்டல் 200 கூட்டல் 50 கூட்டல் 8. இந்த மாதிரி எழுதலாம்லப்பா. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு பழக்கணும். இவற்றை முயல்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம போடும் போதே இங்கே 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000 10,000 இது லட்சம். இப்போ எத்தனை ஆயிரங்கள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஆயிரங்களில் 5. அப்போ எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 5 ஆயிரங்கள். அவ்வளோதான். சரிங்களா? மேலே அந்த இலக்கங்களை கரெக்டாக நம்ம எழுதிட்டாலே இதுக்கான ஆன்சர் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களாப்பா? அடுத்த எடுத்துக்காட்டு 2 பாருங்கள். இங்கேயும் கொடுத்துருக்காங்க, கோடியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இது எப்படி எழுதுனா, 1,21,35,211. இப்போ 1 கோடி, 1 கோடி, 2 10 லட்சம், 1 லட்சம், 3 10,000, 5 ஆயிரங்கள், 2 100க்கள், 1 10க்கள், 1 1க்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். அதை விரிவாக்கம் பண்ணும் போதும் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இவற்றை முயல்கின்றதில் என்ற எண்ணில் 2 என்ற இலக்கத்தின் இட மதிப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. 2 எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1க்களில் வருது. அப்போ 2 1க்கள். சரிங்களாப்பா? அடுத்து 2 வந்து இங்கே 1க்கள், இங்கே 10க்கள், 100க்கள், 1000 10,000. 2 வந்து 10,000த்தில் வருது. 2 10,000ங்கள் 10,000ங்கள். அடுத்து 2 வந்து லட்சத்தில் வருது. 2 லட்சங்கள். இதோட கூடுதல் தான் கேட்டுருங்க. 2 லட்சம்னா எப்படி எழுதலாம்? 2 லட்சம் எப்படி எழுதலாமா? அடுத்து 2 10,000ங்கள்னா 20,000 தானேப்பா. 2 10,000. அடுத்து 2 1க்கள். இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 2 0 0 0, இங்கே 2 2. அப்போ 2,20,002. 2,20,002. இதுதான் இதோட கூடுதல். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், செயல்பாடு 3. இப்போ நம்மளே எழுதலாம். சரிங்களா? இந்த ஆணிமணிகளை எண்ணி அது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. இப்போ 6,42,35,415 இருக்குது. அதில் வந்து எப்படி என் பெயரில் எழுதலாம்? 6,42,35,415. சரிங்களா? இது விரிவாக்கம் வடிவம்னா எத்தனை கோடி? 6 கோடி. 4 வந்து 10 லட்சம், 2 லட்சம், அப்புறம் வந்து 3 10,000ங்கள், 5 ஆயிரங்கள்,
4 நூறுக்கள் 1 10 5 ஒன்றுக்கள். சரிங்களா? இந்த மாதிரி தானே இருக்குது. இதை வந்து எண் வடிவத்தில் எழுதியாச்சு. இதுவே எழுத்தால் எழுதணும்னா 6 கோடி 6 கோடிக்கு எத்தனை சைபர் போடணும்? 7 பூஜ்ஜியமா 6 பூஜ்ஜியம் 7 டிஜிட் வரும். அதே மாதிரி இங்கே 40 லட்சங்கள் 2 லட்சம் 30,000 5000 400 10 கூட்டல் 5. இப்போ 6ல் 6 1 கோடி தானேப்பா, 1 கோடி 4 10 லட்சங்கள் அப்படி நம்ம எழுதிக்கிட்டே வரணும். சரிங்களா? இங்கே 2 1 லட்சம், இங்கே வந்து 3 10,000 5 1000 4 நூறுக்கள் 1 10 5 × 1 5. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 3. கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் ஒவ்வொரு இலக்கத்தின் இட மதிப்பு மற்றும் மதிப்பை எழுதுகன்னு கேட்டுருக்காங்க. இப்போ வந்து கோடி 10 லட்சம் இதை வந்து எழுதியாச்சு இங்கே இருக்கிறதுல. இதில் 9இன் இட மதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா 1 கல்லில் இருக்குது. 8 வந்து 10 கல், இது 100 கல், இது 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 1 கோடி. சரிங்களா? இப்போ வந்து 100 லட்சங்கள் என்பது 1 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ 100 லட்சம் அப்படின்னா அது வந்து என்னது? 1 கோடி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் 7 மற்றும் 1இன் இலக்கங்களின் இட மதிப்புகளை எழுதுக. இப்போ 7 1ஓட இட மதிப்பு இதுலேயும் இருக்குது. 7 வந்து எங்கே இருக்குன்னா 1 10 100 1000 10,000. இப்போ 7இன் இட மதிப்பு 70,000 7 10,000. 1 வந்து 1 லட்சம் 1 லட்சம். அதே மாதிரி இங்கே 1 வந்து 10 கல்லில் இருக்குது, 7 வந்து 100 கல்லில் இருக்குது. இங்கே 1 வந்து 10,000த்தில் இருக்குது, 7 வந்து லட்சங்களில் இருக்குது. அதை பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து 15,478 என்ற எண்ணில் 7இன் இட மதிப்புன்னு சொல்லி கேட்டாங்களா? 7இன் இட மதிப்பு என்னது? 10 கல். 4இன் இட மதிப்பு 100 கல். 1இன் இட மதிப்பு 10,000. சரிங்களாப்பா? அடுத்து கீழ்காணும் அட்டவணையை எண்களில் உள்ள இலக்கங்களின் இட மதிப்பை கொண்டு நிரப்புக. இப்போ எண்களில் உள்ள இட மதிப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ 1 கோடி 10 லட்சம் லட்சம் 1000 10,000 1000 100 10 1 இந்த மாதிரி இருக்குல்லப்பா. இதில் வந்து 2 என்பது 1 கல். அந்த மாதிரி அந்த எண்களை வந்து பிரித்து எழுதணும். 23 லட்சம்னா இங்கே 23 லட்சங்கள் இங்கே போடணும். 45,000 172. அடுத்து 84,000 84,701. அடுத்து 2 லட்சம் 1,784. 9 இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கோடியே 7,91,132. அடுத்து 10,07,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டணும். அடுத்து கீழ்காணும் எண்களின் 5இன் இட மதிப்பை எழுதுக. 5 எங்கே இருக்குது? இங்கே வந்து 100 கல்லில் இருக்குது. அப்போ 5 100 கல். இங்கே வந்து லட்சங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியலாட்டி மேலே இப்படி போட்டுக்கிறணும். 1 கல் 10 கல் 100 கல் 1000 10,000 லட்சம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இல்லை நாங்கள் அப்படியே சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 5 லட்சங்களில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ 5 வந்து 5 10 லட்சங்கள். இங்கே 5 வந்து 10 கல்லில் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, கீழ்காணும் எண்களை திட்ட வடிவில் எழுதுக. திட்ட வடிவம்னா அப்படியே உள்ளதை உள்ளவாறு. இங்கே 30,000 30,000 30,000 333. சரிங்களாப்பா? அடுத்து 2,07,007 2,07,007. அடுத்து 80,70,000 70,335 80,73,35. அடுத்து 40 லட்சம் 404 40,04,404. சரிங்களாப்பா? இந்த மாதிரி நம்ம அழகாக எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் எண்களை விரிவாக்க வடிவில் எழுதுகன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 63,570 எப்படி எழுதலாம்? 60,000 கூட்டல் 3,000 கூட்டல் 500 கூட்டல் 70 கூட்டல் 0. இப்போ 63,000னா அதுக்கடுத்து எத்தனை இருக்கோ அத்தனை 0 போடணும். அந்த மாதிரி. அதே மாதிரி 36,1,478னா 30,000. சரிப்பா, இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்கப்பா. 30 லட்சம். இங்கே ஆக்சுவலாக 1 2 3 4 5 6 டிஜிட் இருக்குது. நம்ம 4 தான் எழுதியிருக்கோம். ஸோ வந்து இதை எழுதும் போது இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நம்ம தனியாக இதை எழுதலாம். இந்த இதை வந்து தனியாக எழுதுகிறேன், அதை பார்த்துக்கோங்க. இங்கே இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். 36,478 எப்படி எழுதுனா 3க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 நம்ம போடணும். சரிங்களா? புரியுதுங்களாப்பா? அடுத்து வந்து 6க்கு அடுத்து அத்தனை 0கள் நம்ம போட்டாகணும். அடுத்து 0க்கு வேல்யூ கிடையாது தானே. அடுத்து 1 1000
அடுத்து 400 கூட்டல் 70 கூட்டல் 8. இதுதான் சரி, இதை விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1,45,000 45,70,004. 1 கோடிக்கு 7 சைபர் சொன்னமா இருக்கா. அப்புறம் 40 லட்சம் 5 லட்சம் 40 லட்சம் இங்கே 5 லட்சம் 70,000 4. சரிங்களாப்பா. அடுத்து 28,48,387 இங்கே இருக்கா. ஸோ கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், மிகப்பெரிய 7 இலக்க எண்ணிற்கும் மற்றும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வேறுபாடு காண்க. மிகப்பெரிய 7 இலக்க எண்ணுனா இதுதான்ப்பா, 99,99,999. மிகச்சிறிய 6 இலக்க எண்ணுனா 1,00,000. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 98,99,999. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவற்றில் எது பெரியது எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுலேயுமேவும் எது சிறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இலக்கங்கள் பார்க்கணும். 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000 வரையும் தான் இருக்குது. இங்கே 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000 10,000 வரை இருக்குது. 1000 பெருசா 10,000 பெருசானா 10,000 தான் பெருசு. இங்கே 1000 வரையும் இருக்கிறது. இங்கே சிறியது தானே கேட்டிருக்காங்க. இங்கே 1000 வரையும் தான் இருக்குது. அப்போ சிறியதுன்னா இதுதான் சிறியது. சரிங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ சிறியதுக்கு வந்து சிறியது அப்படின்னா இந்த மாதிரி குறுகி வரணும், பெரியதுன்னா இந்த மாதிரி பெருசாக இங்கே வரணும். இதான பெரியது, அதனால் பெருசாக இந்த சைடு திரும்புது. சிறியதுன்னா குறுகி இந்த மாதிரி வரணும். 4 இலக்கங்கள், இது 5 இலக்கங்கள். அதே மாதிரி இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா, இப்போ ரெண்டுமே 5 இலக்கங்கள் தான். ஆனால் இதுதான் பெருசு. 56 பெருசா 73 பெருசானா 73 தானே இப்போ பெருசு. ஸோ இந்த இது வந்து இந்த மாதிரி வரணும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், இது ரெண்டில் எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்கன்னா 53,449. ரெண்டுமே 5 இலக்கங்களாக இருந்தாலும் அதோட எண்களை பார்க்கணும். 54 பெருசா 53 பெருசானா 54 தான் பெருசு, 53 சிறியது. இப்போ சிறியது தான் கேட்டிருக்காங்க. இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், முதல் எண்ணில் 4 ஆயிரங்களும் 2ஆம் எண்ணில் 3 ஆயிரங்களும் உள்ளது. எனவே 2வது எண் சிறியதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸி தான். அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் சிறியது எதெல்லாம் பெரியதுன்றதை நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக பார்த்துக்கலாம். அடுத்து செயல்பாடு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் ஜோடிகளை ஒப்பிட்டு இந்த குறி சரியான குறியீடுக்குன்னு கேட்டிருக்காங்க. 3002 பெருசா 8002 பெருசானா 8002 தான் பெருசு. அடுத்து 43,731 பெருசா 44,371 பெருசா அப்படின்னா 44,371 தான் பெருசு. அடுத்து பார்த்திங்கன்னா 43,115 பெருசா 43,511 பெருசு அப்படின்னா 43,511 தான் பெருசு. அடுத்து பார்த்திங்கன்னா 13,435 பெருசா 13,435 பெருசானா ரெண்டுமே சமமாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே சரிக்கு சமம். சரிங்களாப்பா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா. பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் 5 இலக்க மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் எழுதுக அப்படின்னு இருக்காங்க. இப்போ 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் மிகச்சிறிய எண் எப்படி எழுதலான்னா, எதெல்லாம் சிறிய எண் 1 ஃபஸ்ட்டு, அடுத்து 2, அப்புறம் 3, அப்புறம் 4, 5. மிகச்சிறிய எண்ணா 12,345. மிகப்பெரிய எண்ணா அப்படியே இதை இப்படி திருப்பி பார்க்கணும். 54,321. அப்படியே 5 4 3 2 1 அப்படியே போட்டுடலாம். அடுத்து 76,948 இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே. இதில் மிகச்சிறிய எண்ணா இருக்கிறதே சிறிய எண் 4 6 7 8 9. 4 6 7 8 9. அப்போ 46,789. மிகப்பெரிய எண்ணா 98,764. அது அப்படியேவோ என்ன செய்யணும், திருப்பி போடணும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் 5 இலக்க மிகப்பெரிய எண்ணையும் மற்றும் மிகச்சிறிய எண்ணையும் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, இதை ஒரே ஒரு தடவை பயன்படுத்தி மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. இதில் மிகச்சிறிய எண் வந்து எப்படி எழுதலான்னா 10,457. பெரிய எண் 75,410. இதில் பார்த்தீங்கன்னா சிறிய எண் 30,479. மிகப்பெரிய எண் 97,430. இதில் மிகச்சிறிய எண் 14,679. மிகப்பெரிய எண் 97,641. இதில் மிகச்சிறிய எண் 45,679. மிகப்பெரிய எண் 97,654. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும்.
அடுத்து மிகப்பெரிய எண்ணை பூவிலும் மிகச்சிறிய எண்ணை பழத்திலும் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது 3ல் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 இலக்கங்களை கொண்ட எண்ணு தான் மிகப்பெரியது. மிகச்சிறியது அப்படின்னா 3 இலக்கங்களை கொண்டது தான் மிகச்சிறியது. அதே மாதிரி இதில் எது மிகப்பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இலக்க எண்ணான 88,700 இப்போ மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க 873 இந்த இடத்துல 88,738. இது 8000 தான் கொடுக்குறாங்க. அடுத்து மிகச்சிறிய எண் 23. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, எண்களின் ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசை. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏறுவரிசை அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போடணும். இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பருக்கு வரணும். சரிங்களா? கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஏறு வரிசை எழுதிருக்காங்க பாருங்கள் 43. ஃபஸ்ட்டு இந்த இலக்கங்களை தான் பார்க்கணும். 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000 10,000 எத்தனை இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ 1க்கள் ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் எழுதணும். அப்போ 2 10க்களும் 1க்களும் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா அதுதான். இங்கே வந்து 10க்கள் 1க்கள் சேர்ந்து கொடுக்குறாங்க. இங்கே 100க்கள் 10க்கள் 1க்கள் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான். ஆனால் 2க்கும் உள்ள 100க்கள் வரையும் இருக்கா. ஆனால் 2க்கும் உள்ள மிகப்பெரிய எண் எப்படின்னு பார்த்தோம்னா 4 பெருசா 9 பெருசா. அப்போ 9 தான் பெருசு, 4 சிறிது. அப்போ இது தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். சரிங்களாப்பா? இந்த மாதிரி எழுதுறீங்களா ஏறு வரிசை இறங்கு வரிசை. அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள எண்களை இறங்கு வரிசையில் எழுதுங்க. அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பருக்கு வர வேண்டியது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுகன்னு கேட்டுருக்காங்களா. அதுக்குண்டான ஆன்சர் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நம்பருக்கு ஏறு வரிசை பார்த்திங்கன்னா 137 தானே ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டில். அடுத்து 1078, அடுத்து 27,935, அடுத்து 33,270. அதுவே இறங்கு வரிசைனா இந்த மாதிரி மாற்றிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஏறு வரிசை 23,112, 32,113, 42,231, 44,918. இறங்கு வரிசைனா அப்படியே இது ரிவர்ஸில் எழுதுறது. இங்கே ஏறு வரிசை அப்படின்னும் போது 13,055, 30,475, 43,452, 75,343. இப்போ இதையும் இறங்கு வரிசை அப்படின்றத எழுதிடலாம். சரிங்களாப்பா? அடுத்து ஒன்று இதையும் ஏறு வரிசை இறங்கு வரிசை இங்கே இருக்கிறது மாதிரி 34னா இதுதான்ப்பா. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இங்கேயும் அதே தான். நான் அதனாலே ரெட்டிங்கில் வைக்கிறேன், நீங்கள் கவனமாக பார்த்து எழுதுங்க. ஏன்னா எத்தனை டிஜிட்டுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஓகேவா? இதோட இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் இந்த லெசன்லேயே இருக்குது பயிற்சி 2.4லேருந்து 2.9 வரையும் இருக்குது. அதை இன்னொரு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே குட்டீஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2, அதாவது லெசன் நம்பர் 2ல் எண்கள் தொடர்பான லெசன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் பயிற்சி 2.3 வரையும் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க அது வரையும் பார்த்துருங்க. இதில் பயிற்சி 2.4லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், பயிற்சி 2.4ல் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, எண் பெயர் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பாருங்கள், எண் பெயரில் நம்ம எழுதிட்டு வரலாமா? பாருங்கள், 11,000, 11,000, 34,000, 34,000. இதை நம்ம பிரித்து எழுத தெரிஞ்சுக்கிறணும். 1,00,000, அப்புறம் 98,364. அடுத்து பாருங்க, 37,689. அடுத்து 46,763. அடுத்து 4 லட்சம், இங்கே 12 லட்சம். சரிங்களாப்பா? அடுத்து பின்வருவனவற்றிற்கு விடையடின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. கீழ் காண்பனவற்றின் மதிப்பை ஆணிமணி சட்டத்தில் எழுதுக. இப்போ ஆணிமணி சட்டத்தில் எழுதணும். இங்கே 3 10 கோடிகள். இங்கே ஆக்சுவலாக கோடி வரையும் தான் கொடுத்துருப்பாங்க, 10 கோடி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே கொஸ்டினில் 3 10 கோடிகள்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே 3 10 கோடிகளுக்கு இங்கே 3 மணிகளை நம்ம போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 7 கோடிகள். கோடி என்ற இடத்துல 7 மணிகள். 6 10 லட்சங்கள். 10 லட்சம்ன்ற இடத்துல 6 மணிகள். 7 லட்சங்கள். லட்சங்களில் 7 மணிகள். அப்புறம் 4 10க்கள் மற்றும் 7 ஒன்றுக்கள்.
10,000 எதுவும் வராது, 1000 வராது, 100 வராது. 10 4 10 7 1. இதை எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 37 கோடியே 67,47,047 அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சம், இது ஆசம். அடுத்து ஆவணால் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுலேயும் 3,45,78,910 7 மற்றும் 4 இட மதிப்பை கண்டுபிடி. 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 4 வந்து இங்கே இருக்குது. இங்கே நீங்களே சொல்லுங்கள். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், இங்கே வந்து கோடி. ஆமாம் தானேப்பா? இப்போ 7ஓட இட மதிப்பு எங்கே இருக்குது? 10,000. 10,000ங்கள். 7இன் இடமதிப்பு 10,000ங்கள். 4இன் இடமதிப்பு வந்து 10 லட்சங்கள். சரிங்களாப்பா? ஓகே. இப்போ என்னால் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 1,40,004. 1 கோடியே இங்கே வந்து 10 லட்சம் கிடையாது, லட்சம் கிடையாது, 40,000. 10,000ங்களை 40,000 இப்போ 100கள் 10க்கள்லாம் கிடையாது, 4 1கள் தான் கொடுத்துருவாங்க. அப்போ 1,40,004. இங்கே 64 லட்சத்து 3. 64 லட்சம் அடுத்து 3 1களில் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் 0 போட்டுறணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். ஈசன் இதில் பார்த்தீங்கன்னா ஆணிமணி சட்டத்தில் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஆணிமணி சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் எண் பெயரை எழுதுக. ஆணிமணி சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து 1 மணி தான், இங்கே 2, இங்கே 1, இங்கே 3, இங்கே 0, இங்கே 4, இங்கே 2, இங்கே 2. அது எப்படி எழுதலான்னா 1,30,30,422 நம்ம எழுதியிருக்கோமா? இந்த இதை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள். 2வது ஆணிமணி சட்டத்தில் ஆணிமணி சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எத்தனை லட்சங்கள் மற்றும் எத்தனை 100கள் இருக்குது? இப்போ லட்சங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குப்பா? இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதலாம். 4 கோடி இருக்குது, 2 10 லட்சம், 1 லட்சம் இருக்குது, 3 10,000, 3 1000, 3 100, 2 10கள், 2 1கள். இப்போ இவங்க கேட்டிருக்காங்க எத்தனை லட்சங்கள்ன்ட்டு. லட்சங்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு மணி தானே. இப்போ 1 லட்சம். எத்தனை 100கள் இருக்குது? 100களில் 3 100கள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். மிகப்பெரிய 4 இலக்க எண் மற்றும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணின் கூடுதலை கண்டுபிடி. மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகச்சிறிய இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து 9,999. மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து 10,000. 5 இலக்கங்கள் கொண்டிருக்கும். இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. நம்ம இலக்கங்கள் கரெக்டாக போடணும். இந்த இது 0க்கு இப்போ நீங்கள் இப்படி கூட போடலாம். ஏன்னா 5 இலக்க எண்ணை வந்து 5 இலக்க எண்ணை மேலே போட்டுக்கலாம், 4 இலக்க எண்ணை வந்து கீழே போட்டுக்கலாம். சரிங்களாப்பா? போட்டுட்டு கூட்டி போடுங்க. 0க்கு 0 0 0 0. 0ஓட எந்த நம்பர் கூட்டினாலும் 9 தான். இந்த 1 அப்படியே இறக்கலாம். இப்போ 19,000. சரிப்பா, இங்கே நான் தான் மாறி போட்டேன். சாரி, 1 செகண்ட். இது வந்து 5 இலக்கத்தில் மிகச்சிறிய எண், 4 இலக்கத்தில் மிகப்பெரிய எண் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 9ல் வந்து கூட்டல் 9 0த்தில் எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் தான் நமக்கு விழுவும். சரிங்களா? 19,999. புரியுதுங்களாப்பா? அடுத்து இந்த ஊசம் பாருங்கள். ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ இதை வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசையில் நம்ம எழுதணும். பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோமா? ஏறு வரிசைனா எது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போயிருக்கு. 33,058, 40,978, 47,224, 81,421, 90,470, 97,879. அடுத்து இறங்கு வரிசைனா அப்படியே இதை இந்த மாதிரி போடுறது தான். சரிங்களா? பார்த்துக்கோங்க அதையும். அடுத்து இதில் செகண்ட் சம் ஏறு வரிசை. அதுலேயும் இங்கே என்ன கொடுத்துருவாங்க? 11,111, 22,222, 33,333, 44,444, 66,666, 99,999. சரிங்களாப்பா? இது பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஈஸியாக எழுதிடலாம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள். திட்ட வடிவத்தில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 7 லட்சங்கள், 5 ஆயிரங்கள், 4 10கள், 3 1கள். திட்ட வடிவம்னா 7 லட்சம், இங்கே 5 ஆயிரம்,
அடுத்து 43, 4 10கள் 43. அடுத்து பாருங்கப்பா, 1,34,510 என்ற எண்ணுடன் 5 ஆயிரங்கள் மற்றும் 3 நூறுகளை கூட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 ஆயிரம் மற்றும் 3 நூறுகளை கூட்டுக. இங்கே பாருங்கள், இந்த எண்ணுடன் 5 ஆயிரம், 5 ஆயிரம்னா 5000, 3 நூறுகள்னால் 300, இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 1,39,810 ஆன்சர் கிடைக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ஐசம். மிகச்சிறிய 6 இலக்க எண்ணை மிகப்பெரிய 7 இலக்க எண்ணிலிருந்து கழிக்க. மிகச்சிறிய 6 இலக்க எண், மிகச்சிறிய அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும்? 0 தான் போடணும். மிகப்பெரியனாலே என்னது 9ஆல் நம்ம போடணும். மிகப்பெரிய 7 இலக்க எண் இப்போ 99,199,999. இது ரெண்டையும் என்ன செய்யணும்? கழிக்கணுன்றாங்க. 9ல் 0 போச்சுன்னா 9, 9ல் 0 கழிச்சுன்னா 9, 9 இங்கேயும் 9, 9 தான். 9ல் 1 போச்சுன்னா 8, இந்த 9 அப்படியே ஏற்கணும். இப்போ 98,99,999. சரிங்களாப்பா? இப்போ இதோட இந்த பயிற்சிக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. பயிற்சி 2.4 கொண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டல் கணக்குகள் இருக்குது. சரிங்களா? இங்கே கூட்டல் கணக்குகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்குகளுக்கு அறிமுகம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஆடைகளுக்காக எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று ஆனந்தன் அப்பாவிடம் கேட்டேன். அதுக்கு வந்து ஆண்களுக்கு 25,050 ரூபா, பெண்களுக்கு 47,025 ரூபா, குழந்தைகளுக்கு 7,125 ரூபா, மணப்பெண் மற்றும் மணமகனுக்கான ஆடைகள் 17,500 ரூபா. இப்போ இதெல்லாம் சேர்த்து எழுதணும்னா எவ்வளோ வரும் அப்படின்றது தான். இப்போ எல்லா தொகையும் நம்ம இங்கே போட்டாச்சு. அந்தந்த நேராக அந்த டிஜிட்டுக்கு நேராக இங்கே வந்து 1கள் 10கள் 100கள் 1000 10,000 அந்தந்த இலக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே போட்டு நேராக கூட்டணும். கூட்டி இங்கே போட்டிங்கன்னா 96,700 ரூபா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதே தான் இங்கேயும் அந்த இலக்கங்கள் மாறாமல் நீங்கள் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ 10கள் 38 தான் கொடுத்தாங்கன்னா 10களில் 3, 8களில் 1 இப்படி தான் நீங்கள் எழுதணும். 4,005 அப்படின்னா நீங்கள் இந்த ஷேப்பில் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 5 அடுத்து 0 0 4 இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் கூட்டல் சமயம் எல்லாருக்கும் தெரியும் தானேப்பா. நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கூட்டல் கணக்குகளை படிச்சுட்டு தான் வரோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா, அந்த இலக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட பழகிக்கிறணும். சரிங்களா? அதாவது 1ஆம் இடத்துல இருக்கிறத 1ஆம் இடத்துல, 10வது இடத்துல இருக்கிறத 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000, 10,000, 1,00,000 இந்த மாதிரி அந்தந்த இட மதிப்பிற்கேற்ப போட பழகிக்கணும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. பயிற்சி 2.5ல் இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. இலக்கங்களை வந்து கரெக்டாக போட்டு நம்ம அதை கூட்டி மட்டும் போட்டால் போகிறோம். 5 கூட்டல் 7 12, 12 4 16க்கு 6 மிச்சம் 1. இங்கே 1 கூட்டல் 7 8, 8 கூட்டல் 3 11, 11 5 16க்கு 6 மிச்சம் 1. 1 கூட்டல் 8 9, 9 கூட்டல் 6 15, 15 கூட்டல் 3 18க்கு 8 மிச்சம் 1. 1 கூட்டல் 6 7, 7 கூட்டல் 4 11க்கு 1 மிச்சம் 1. 1 கூட்டல் 5 6 இந்த மாதிரி நம்ம போடணும். அதே தான் இங்கேயும் கூட்டல் கணக்கில் செய்யணும். பாருங்கள், அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை கூட்டுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதெல்லாம் நம்ம கரெக்டான இடமதிப்பை போட்டு கூட்டணும். பாருங்கள், 1கள் 10கள் 100கள் 1000 10,000 போட்டு அந்த எண்களை கரெக்டாக நம்ம எழுதிடணும். சரிங்களா? சம்முன்னு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதிடுங்க. புக்கையும் கையில் வச்சுக்கோங்க. அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினையும் பாருங்கள். இங்கே நம்ம அதுக்குண்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை நல்லா கூட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஆவண்ணாசம். இப்போ கரெக்டாக நீங்கள் எழுதுறது என்னென்னா, அந்த இலக்கங்கள் மாறாமல் எழுதுறது. இங்கே வந்து லட்சம் வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி வந்தது இப்போ 1கள் கூட்டிகிட்டு மீதி வந்துச்சுன்னா அது என்ன செய்யணும்? இப்போ வந்து 18 இதை கூட்டினீங்கன்னா 18ன்னு வருது. அந்த 18ல் 1கள் ஸ்தானத்தில் இருக்கிறது தான் இங்கே போடணும். 10கள் இடத்துல இருக்கக்கூடியதை இந்த மாதிரி மேலே போட்டுடணும். சரிங்களா? அது உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் பாருங்கள், கூட்டல் கணக்குகள் தான். இலக்கங்கள் சரியாக போட்டு கூட்டணும். அது வந்து 1000 வந்து இலக்கங்கள் இருக்குது, இல்லை 10 43 தான் இருக்குன்னா அதுக்கு நேராக நம்ம எழுத பழகிக்கணும். இங்கேயும் பாருங்கள், அதே தான். இங்கே 1கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 7 வந்து 1கள். இப்போ ஒரே ஒரு நம்பர் தான், இதுக்கெல்லாம் கிடையாது பாருங்கள். ஸோ அதை வந்து கரெக்டாக போடணும். சரிங்களாப்பா? அடுத்த சம் பாருங்கள், 3rd சம். ஒரு நகர பஞ்சாயத்தில் உள்ள 5 கிராமங்களின் மக்கள் தொகை வந்து 980, 3254, 4125, 687, 6786 ஆகும் எனில் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? மொத்தம் அப்படின்னு கேட்டாலே என்ன செய்யணும்? கூட்டல் கணக்கு தான். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம்.
தேர்ட் சம் பாருங்கள், 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000 போட்டு அந்த இலக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு மொத்த மக்கள் தொகை நமக்கு எவ்வளோ இருக்குது? 15,832. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள், ஃபோர்த்து சம். ராமு வாங்கிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைப்பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றின் மொத்த தொகையை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மின்விசிறியை வந்து 3250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி, இஸ்திரி பெட்டி, கட்டில்னு சொல்லி வாங்கியிருக்கான். இது எல்லாமே கூட்டி போட்டிங்கனாலே அவனோட செலவு பண்ண மொத்த செலவு எவ்வளோன்னா 64,667. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ஒரு காய்கறி கடையில் ஒரு நாளில் கத்திரிக்காய் 4500க்கும், தக்காளி 7800க்கும், வெங்காயம் 26,500க்கும், உருளைக்கிழங்கு 7825க்கும், பீட்ரூட் 825க்கும் விற்கப்பட்டது. அந்நாளில் விற்கப்பட்ட காய்கறிகளின் மொத்த தொகையை காண்க. அப்போ மொத்த தொகை காய்கறி வியாபாரிகளுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ வியாபாரம் பண்ணணும், எவ்வளோ சரக்கு வாங்கணும்னு தெரிஞ்சாதானப்பா. ஸோ அதுக்கான மொத்த விலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஃபிஃப்த்து சம். கத்திரிக்காய் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, தக்காளி வாங்கின ரேட்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் போட்டு அதோட இலக்கங்களையும் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கடுத்து தான் இந்த நம்பர்ஸே போடணும். எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா மொத்தமாக கிடைக்கக்கூடிய தொகை 47,450 ரூபா நமக்கு கிடச்சிது. காய்கறி காலவங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கழித்தல் கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதோட கூட்டல் கணக்குகள் இந்த எக்ஸசைஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கப்பா, இந்த 5 சம்ஸ் தான் இருக்குது, அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கழித்தல் கணக்கு. கழித்தல் கணக்குகளையும் இட மதிப்பை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். சரிங்களா? 1க்கள் 10க்கள் நீங்கள் எழுதியிருக்காங்க பாருங்கள். 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000 10,000 லட்சம் சொல்லிட்டு இட மதிப்புகளை கரெக்டாக எழுதணும். கரெக்டாக எழுதிட்டு இங்கே இருக்கக்கூடியது தான் இங்கே எழுதியிருக்காங்க. பெரிய எண்ணிலேருந்து தான் சிறிய எண்ணை கழிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எழுதி அதுக்குண்டான ஆன்சரை நம்ம இங்கே எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. மகனுடைய சம்பளம் வந்து 57,385 ரூபா. அதில் 48,500 ரூபா செலவு பண்ணிட்டான். மீதி அவன் கையில் எவ்வளோ வச்சுருந்து சேமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 8,885 ரூபா மீதி இருக்குது. அதை தான் அவன் எதில் போடுறான்? சேவிங்ஸ்க்காக ஒதுக்குறான். சரிங்களாப்பா? இதில் எக்ஸசைஸ் சம் பாருங்கள். கழித்தல் கணக்குகள் நம்ம இதெல்லாம் ஈஸியாக கழிச்சிருவோம். பேரா பண்ணி, அதாவது கடன் வாங்கி கழித்தலும் நமக்கு தெரியும் தானேப்பா. அந்த மாதிரி கழித்து போட்டுருவீங்க தானே ஈஸியாக. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் கழித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த ஆன்சர்ஸை மட்டும் இதில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ராகுலிடம் 3289 அஞ்சல் தலைகள் உள்ளன. ரவியிடம் 4021 அஞ்சல் தலைகள் உள்ளன. ராகுலை விட ரவியிடம் எவ்வளவு அஞ்சல் தலைகள் அதிகமாக உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், ரவியிடம் உள்ள அஞ்சல் தலைகள் இவ்வளவு, ராகுலிடம் உள்ள அஞ்சல் தலைகள் இவ்வளவு. இப்போ ரெண்டையும் கழிச்சிங்கனாலே எவ்வளவு தலைகள் வந்து ராகுலை விட ரவியிடம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ராகுலை விட ரவியிடம் 732 அஞ்சல் தலைகள் வந்து அதிகமாக இருக்கிறது. சரிங்களாப்பா? அடுத்த சம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பயன்படுத்தி கதை வடிவத்தில் கணக்குகளை உருவாக்குங்க. இங்கே வந்து கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, பிரிண்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ways கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு ஒரு கதையை உருவாக்கணும். எப்படி உருவாக்கியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம், அதில் மணி தன் உபயோகத்திற்காக கணினியையும் அச்சு இயந்திரத்தையும் வாங்க விரும்பினார். கணினியின் விலை 15,672 என்றும் அச்சு இயந்திரத்தின் விலை 6,276 என்றும் இருந்தது. அச்சு இயந்திரத்தின் விலை கணினியின் விலையை விட எவ்வளவு ரூபாய் குறைவாக இருந்தது அப்படின்னு கேட்குறேன். இப்போ இதை காட்டிலேயே இந்த விலை எவ்வளவு குறைவாக இருந்துச்சுன்றது தான் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், அந்த சாலை காமிச்சோம்ல கிலோமீட்டர் சொல்லிட்டு, அதில் ஒரு சாலை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் பிரிந்தது. ஒரு சாலை போய்கிட்டே இருக்குது, அது வலதுபுறமாக பிரிந்துருச்சு, அப்புறம் இடதுபுறமாகவும் இப்படி பிரிந்துருச்சு. அப்புறம் வலதுபுற சாலையின் நீளம் வந்து 7,845 மீட்டர், இடதுபுற சாலையின் நீளம் 4,782 மீட்டர். வலதுபுற சாலை இடதுபுற சாலையை விட எவ்வளவு மீட்டர் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சரிங்களா? இது எல்லாமே அந்த படத்தை பார்த்துட்டு நம்மளா கதையை உருவாக்கணும். அடுத்து பாருங்கப்பா, பெருக்கல் கணக்குகள் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் படிவங்களை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பார்த்தீங்கன்னா பெருக்கலுக்குமேவும் நமக்கு வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து இலக்கங்கள்லேயும் பெருக்கல் வகை வந்து தெரிஞ்சுக்கிறணும். இப்போ 350 35ஓட பெருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுக்கள் தான் பார்க்கணும். இதானப்போ ஒன்றுக்கள். அப்போ 0ஓட எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான் வரும். அது இதுக்கு நேராக, அந்த ஒன்றுக்களுக்கு நேராக தான் போடணும். அடுத்து பாருங்கள், 10க்கள். இங்கே இந்த ஒன்றுக்கள் இருக்குல்ல, இந்த சைடு இருக்கிற ஒன்றுக்கள் இந்த சைடோட 10க்களோட பெருக்கணும். 5 25க்கு 5, மீதி இங்கே 100கள் இருந்துச்சுன்னா அங்கே வந்து 2 போட்டுறணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒன்றுக்களில் இருக்கக்கூடியதை 100களோட சேர்ந்து பெருக்கணும். 3 15, ஆல்ரெடி 2 வச்சுருக்கோம்ல, 15 2 17. அடுத்து
இந்த 5 இருக்குல்ல, 5 வந்து இந்த 3ஆல் பெருக்கணும். சரிங்களா? 3 15 நம்ம ஆல்ரெடி போட்டது தான். ஸோ அடுத்து இந்த 3 இருக்குல்லப்பா, இது இந்த 0வால் பெருக்குனிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து 10வது ஸ்தானத்தில், இது வந்து 10வதுல இருக்கிறதுனால நம்மளும் என்னது 10வது ஸ்தானத்தில் தான் போடணும். ஒன்றுக்களுக்கு என்ன செஞ்சிடுறாங்க, ஸ்டார் போட்டுறாங்க. அதனால் 10வது ஸ்தானத்தில் பெருக்கணும், அதில் இருக்கிறத பெருக்குனிங்கன்னா 10வது ஸ்தானத்தில் தான் போடுற மாதிரி வரும். 3 × 0 0, 3 அப்புறம் 3 வந்து இந்த 5ஓட பெருக்கணும். 3 5ஓட பெருக்குங்க, 3 15க்கு 5, மிச்சம் 1, 3 9, 9 1, ஆமாம் இது இங்கே பெருக்கணும். பாருங்கள் படி 7ல் கொடுத்துருவாங்க. 3 9, 9 1 10 இங்கே கொடுத்துருக்காங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். இப்போ இது ஒன்றுக்கள் வச்சு இங்கே எல்லாத்தையும் பெருக்கி இங்கே போட்டாச்சு, 10க்கள் வச்சு பெருக்கி இங்கே போட்டாச்சு. இப்போ ஒன்றுக்களில் இருக்கக்கூடிய ஆன்சரும் 10க்களில் இருக்கக்கூடிய ஆன்சரும் கூட்டி போடணும். இந்த 0வை அப்படியே இறக்கிடலாம். 5ஓட எந்த நம்பரை கூட்டினாலும் 5 தான். 7 × 5 12க்கு 2, மிச்சம் 1, 1 × 1 2, இந்த 1. இப்போ என்ன ஆன்சர்? 12,250 தான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன ஒன்று, வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் அட்டன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 3 இலக்க எண்களை ஈரிலக்க எண்ணால் பெருக்குதல். 3 இலக்க எண்ணை ஈரிலக்க எண்ணால் பெருக்குதல். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் பெருக்கல் கணக்குகள் இருக்குது. இப்போ பயிற்சிக்கு போயிடலாம். பயிற்சி 2.7 சரிங்களாப்பா? பெருக்குக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பார்க்கலாமா? பெருக்குக்க பாருங்கள், 473 48ஆல் நம்ம பெருக்கணும். இது வந்து நார்மலாக இந்த 8 வந்து இந்த 3ஆல் பெருக்கணும். 4ஐயும் இந்த 3ஆல் பெருக்கினீங்கன்னா 2ஐயும் கூட்டி போடணும். அதே மாதிரி தான் இதையும் இந்த ஒன்றுக்களில் இருக்கக்கூடிய இந்த 9ஐ இந்த 3ஆல் பெருக்கி இங்கே போட்டிருக்கோம். இந்த ஒன்றுக்கள் 10க்களில் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 3ஐயும் பெருக்கி இங்கே போட்டு 2ஐயும் கூட்டி இங்கே போட்டிருக்கோம். சேம் தான். அந்த சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி போட்டிருக்காங்க, எந்தெந்த இலக்கங்கள், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான். இப்போ நமக்கு 25வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான் இந்த சம் அட்டன் பண்ண முடியுன்றதுலாம் அவசியம் இல்லை. இந்த 5வது வாய்ப்பாடு அடுத்து 2வது வாய்ப்பாடு தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி இங்கே 9வது வாய்ப்பாடு, இங்கே 3வது வாய்ப்பாடு, இங்கே 8வது வாய்ப்பாடு, இங்கே 2வது வாய்ப்பாடு, இந்த மாதிரி தான்ப்பா. இப்போ 5வது வாய்ப்பாடு தெரிஞ்சுன்னா 5ஐ வச்சு இந்த 3ஐயும் பெருக்கி இங்கே போட்டாச்சு. 2வது வாய்ப்பாடு தெரிஞ்சுன்னா இந்த 3ஐயும் பெருக்கி இங்கே போட்டோம்னா 2ஐயும் கூட்டி இங்கே போட்டுருவோம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெருக்கு இருக்கணும். வாய்ப்பாடு தயவு செய்து படிச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? அடுத்தது பாருங்கள், பயிற்சி 2.7ல் அடுத்த சம் வந்து, ஒரு கூடையில் 55 மாங்கனிகள் உள்ளன. ஒரு மாங்கனியின் விலை 15 ரூபாய்னா அக்கூடையில் உள்ள மாங்கனிகளின் மொத்த விலையை காண்க. அப்போ மொத்தம் 55 மாம்பழங்கள் இருக்குது. ஒரு மாம்பழத்தின் விலை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 55 மாம்பழங்களின் விலை என்ன? இப்போ 55 × 15 இப்படி தான் போடணும். சரிங்களா? அதுதான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஒரு கூடையில் உள்ள மாங்கனிகளின் எண்ணிக்கை 55, ஒரு மாங்கனியின் விலை 15. இப்போ 55 × 15 ஆன்சர் பார்த்திங்கன்னா 825 மாங்கனிகளின் மொத்த விலை. அடுத்த சம் பார்த்திங்கன்னா, ஒரு பேருந்தில் 55 பயணிகள் பயணிக்கின்றனர். ஒரு பயணிக்கான பயண கட்டணம் 25 ரூபாய் எனில் நடத்துனர் பயணிகளிடமிருந்து வசூலித்த மொத்த பயண கட்டணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பேருந்தில் 55 பயணிகள் இருக்காங்க. அதில் ஒரு நபருக்கான கட்டணம் 25 ரூபாய். அப்போ 55 நபருக்கு வந்து 55 × 25 இப்படி தான் போட்டாகணும். அதுக்குண்டான ஆன்சர் பாருங்கள். இங்கே பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 55, ஒரு பயணத்திற்கான பயண கட்டணம் வந்து 25. அப்போ வந்து அதை பெருக்கி இது ரெண்டையும் பெருக்கி இங்கே போட்டிருக்கோம். இது ரெண்டையும் கூட்டி இங்கே போட்டிங்கன்னா 1375 ரூபாய் என்னது பயணிகளிடமிருந்து வசூலித்த மொத்த பயண கட்டணம். யார் வசூலித்திருப்பா? நடத்துனர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின். ஒரு கிராமத்தில் 675 மக்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொருவரும் தினமும் 25 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்துகிறார்கள் எனில் அந்த கிராமத்திற்கு ஒரு நாளில் தேவைப்படும் தண்ணீர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு கிராமத்தில் பயன்படுத்தப்பட்ட தண்ணீரின் அளவு சரிப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு சம் இருக்குது, நம்ம விட்டுட்டோம். அது சம் பாருங்கள். ஒரு வகுப்பறையில் 23 நாற்காலிகள் உள்ளன. ஒரு நாற்காலியின் விலை 725 ரூபாய் எனில் அவ்வகுப்பறையில் உள்ள நாற்காலிகளின் மொத்த விலையை காண்க. இப்போ 23 நாற்காலிகள் இருக்குது. ஒரு நாற்காலியோட விலை 725 ரூபாய். அப்போ அதிக காசு தான் ஆகும். பாருங்கள், ஒரு வகுப்பறையில் உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கை 23, ஒரு நாற்காலியின் விலை 725. அப்போ ஒரு வகுப்பறையில் உள்ள நாற்காலிகளின் மொத்த விலை வந்து
16,675. சரிங்களா, 16,675 ரூபா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும், செலவு பண்ணணும். அடுத்து பாருங்கள், ஈசம். ஒரு கிராமத்தில் 675 மக்கள் வாழ்கிறார்கள். ஒவ்வொருவரும் தினமும் 25 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் எனில் அந்த கிராமத்திற்கு ஒரு நாளில் தேவைப்படும் தண்ணீரின் அளவு எவ்வளவுன்னு கேட்டுருக்காங்க. இப்போ 675 25ஆல் நம்ம பெருக்கணும். சரிங்களா, பெருக்கினீங்கன்னா அந்த கிராமத்திற்கு மொத்தம் எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களாப்பா, பாருங்கள், கிராமத்தில் வாழும் மொத்த மக்கள் தொகை வந்து 675 பேர். ஒவ்வொருவரும் தினமும் பயன்படுத்தும் தண்ணீரின் அளவு 25 லிட்டர். ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் 16,875 லிட்டர் தண்ணீர் அந்த கிராமத்திற்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும். சரிங்களா, அடுத்த சம். ஒரு கட்டிடத்தில் 26 அறைகள் உள்ளன. ஒரு அறைக்கு வண்ணம் திட்ட 950 ரூபாய் செலவு ஆகிறது எனில் அக்கட்டிடத்திற்கு வண்ணம் திட்ட ஆகும் மொத்த செலவை எழுதுக. ஒரு கட்டிடத்தில் 26 அறைகள் இருக்குது. ஒரு கட்டிடத்திற்கு வண்ணம் திட்டவே 950 ரூபா ஆகும். அப்போ 26 கட்டடத்திற்கு வண்ணம் திட்ட எவ்வளவு ஆகுன்றாங்க. சரிங்களா, பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கட்டிடத்தில் உள்ள மொத்த அறைகள் 26. நம்ம சொன்னதான் ஒரு அறைக்கு வண்ணம் திட்ட 950 ரூபாய் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்றத இங்கே பெருக்கி இதை வந்து கூட்டி போட்டோம்னா 24,700 ரூபாய் செலவாகும். சரிங்களாப்பா, இதோட எக்ஸசைஸ் நம்பர் 2.7 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது 2.7 2.9 பார்க்க போகிறோம். 7 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 8 பார்க்க போகிறோம். பாருங்கள், வகுத்தல் கணக்கு 2.8ல் நமக்கு வகுத்தல் கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வகுக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக. இப்போ 8ஆல் வகுக்கணும்னா அது 3 24. இந்த 0வை இங்கே போட்டிங்கன்னா இங்கேயும் போடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சம்மு. ஸோ இந்த மாதிரி கூட்டல் கணக்குகள் ஈஸியாக இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஈவுன்னு மேலே வந்த ஆன்சரை வந்து ஈவுன்னு சொல்லுவாங்க. கீழே மீதி எவ்வளோ நம்பர் இருக்குனாலும் அது மீதி. சரிங்களா, இப்போ இது வந்து வகுப்படும் எண், வகுக்கும் எண் இன்ட்டு ஈவு கூட்டல் மீதி. இப்போ வகுப்படக்கூடிய எண், வகுக்கும் எண், வகுப்படும் எண் என்னது? 8. வகுக்கும் 5369. வகுக்கும் எண் 8, ஈவு 671, மீதி 1. சரிங்களா, இங்கே அதான் கொடுத்துருவோம். வகுப்படும் எண் 5369, வகுப்பு எண் 8, ஈவு 671, மீதி 1. இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாமா? 2.8 ஈவு மற்றும் மீதியை கண்டுது. இப்போ ஊசம் வரையும் இருக்குது, ஒவ்வொன்றா பாருங்கள். 9வது வகைப்படுத்துறீங்க. 6 9 54. ஃபஸ்ட்டு இந்த இது தான் எடுத்துக்கிறோம். 54. 7ல் 4 போச்சுன்னா 3. அடுத்து இந்த 3 வந்து 9ஆல் பெருக்க முடியாது, அதனால் இந்த 3 7 எடுத்துக்கிட்டோம்னா 33. இப்போ 3 9 27. இப்போ இங்கேருந்து 3லேருந்து 7 போகாது, அப்போ இங்கேருந்து கொடுக்குறோம் 2. இங்கே வந்து 13 ஆயிடுச்சு. 13லேருந்து 7 போயிட்டோன்னா 6. இந்த 2 அப்படியே இறக்கணும். சரிங்களா, இப்போ 6 9 54. சரிங்களா, இதை கழிச்சிங்கன்னா இதை வந்து கழிக்கணும்ப்பா. இங்கே 8 மீதி. இப்போ ஈவு 636, மீதி 8. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சம்ஸுமே போகணும். பாருங்கள், அடுத்து பாருங்கப்பா, செகண்ட் சம் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம் பார்க்கலாமா? கீழ்கண்டவற்றிற்கு விடையளின்னு சொல்லிட்டு ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நகரத்தில் 3057 குடும்பங்கள் வசித்து வந்தன. மொத்த குடும்பங்களையும் 3 சம எண்ணிக்கையுடைய வார்டுகளாக அந்நகர பஞ்சாயத்து பிரித்தது எனில் ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை குடும்பங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3057 வகுத்தல் 3, இதை வகுத்தோம்னா 3 சம வார்டுகளாக நம்ம என்ன செய்யலாம்? ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை குடும்பங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு உண்டான சம்ஸ் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு நகரத்தில் வசித்து வந்த குடும்பங்கள் பிரித்த வார்டுகள், அதை வந்து நம்ம வகுத்து போட்டுறணும். சரிங்களா, அந்த மாதிரி வகுத்து போட்டோம்னா அந்த ஒவ்வொரு வார்டிலும் இருக்கக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை 1019 குடும்பங்கள். கரெக்டாக வகுக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு இது 2ஐயும் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிஜிட்டை எடுத்து அதால் வகுப்படணும்னா அதை வகுத்துக்கிறணும். அடுத்து இந்த டிஜிட்டை சேர்த்துக்கிறணும். சரிங்களாப்பா, அடுத்து பாருங்கள் செகண்ட் சம்மு. ஒரு குடிநீர் வாரியம் 2804 லிட்டர்கள் தண்ணீரை 4 சம கொள்ளளவு கொண்ட லாரிகளில் விநியோகம் செய்தது எனில் ஒவ்வொரு லாரியும் எவ்வளவு தண்ணீர் கொண்டு செல்லும் சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், 7001 லிட்டர் ஒவ்வொரு லாரியும் கொண்டு செல்லும். 2400
804 லிட்டரை 4 லாரிகளாக பிரித்தோம் அப்படின்னா 701 லிட்டர் வந்து சமமாக கொண்டு போகும். அடுத்து சம் பாருங்கள். ஒரு நிறுவனம் சம ஊதியம் பெறும் 6 ஊழியர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக 9330 கொடுத்தது எனில் ஒரு ஊழியர் பெறும் ஊதியம் எவ்வளவு? இப்போ எவ்வளோ 6 ஊழியர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக கொடுக்கணும். சரிங்களா? எவ்வளோ கொடுக்கணும்? 9330. அதை வந்து 6 ஊழியர்களுக்கு சமமாக கொடுத்தோம்னா ஒரு ஊழியருக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பாருங்கள், 6 ஊழியர்களின் ஒரு நாள் ஊதியம் வந்து 9330. ஊழியர்களின் எண்ணிக்கை 6, ரெண்டையும் வகுத்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து 1555 ரூபா கிடைக்கக்கூடிய ஊதியம். சரிங்களாப்பா? அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் வகுத்தல் கணக்குகள் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எடுத்துக்காட்டு சம்ஸ் எல்லாம் ஓரளவு பார்த்துக்கோங்க. பாருங்கள், பயிற்சி 2.9 அதில் வந்து ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க, செகண்டில் வந்து ஒரு 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை ஒரு மாதத்தில், அதாவது ஒரு மாதம்னா 30 நாட்களில் 3750 சிமெண்ட் பைகள் வந்து தயாரிக்கின்றது எனில் ஒரு நாளில் தயாரிக்கும் சிமெண்ட் பைகளின் எண்ணிக்கையை காண்க. இப்போ அதிகம் கொடுத்து ஒரு எண்ணிக்கை கேட்டாங்கன்னா அதுக்கு வகுத்தல் தான்ப்பா. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு மாதத்தில் தயாரித்த சிமெண்ட் பைகள் 3750, ஒரு நாளில் தயாரிக்கும் சிமெண்ட் பைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி வகுத்து போடணும். இப்போ 2 டிஜிட்டாக இருக்குன்னா நம்ம இங்கே எடுத்துக்கிறதும் 2 டிஜிட்டில் எடுத்துக்கிறணும். ஒரு 30 30 பார்த்தீங்கன்னா 37 இருக்கா, அங்கே 30, மீதி 7, இந்த 5ஐயும் இறக்கு. அப்போ 2 30 60, இந்த 5ஐயும் இறக்குனிங்கன்னா இந்த 5ஐயும் இறக்கணும். இப்போ சரி, இங்கே இருக்க 0ஐயும் இறக்கணும். 50 இருக்கா, 5 30, 30 150, அப்போ 0. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கணக்கு செய்ய தெரிஞ்சுக்கணும். அப்போ எத்தனை பைகள்னால் 125 பைகள். அடுத்த சம்ஸ் பாருங்கள். சரிப்பா, ஒரு மாந்தோப்பிலிருந்து 8075 மாங்காய்கள் அறுவடை ஆகிறது. அவற்றை ஒரு பெட்டிக்கு 95 மாங்காய்கள் வீதம் எத்தனை பெட்டிகளில் நிரப்ப முடியும்? இப்போ ஒரு பெட்டிக்கு 95 மாங்காய்னா மொத்தம் எத்தனை பெட்டிகளில் நிரப்ப முடியும் இந்த 8075 மாங்காய்களை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு மாந்தோப்பில் அறுவடையாகும் மாங்காய்களின் எண்ணிக்கை அப்படின்ட்டு 8075, ஒரு பெட்டியில் நிறுவப்பட்ட மாங்காய்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் வகுக்கணும். சரிங்களா? வகுத்தீங்க அப்படின்னா இப்போ 95 80 அடங்காது. அப்போ 807 எடுக்கணும். அப்போ 8 95 760. இந்த 7 கீழே இருக்குது, 0ல் 6 போகாது. இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 10, 10ல் 6 போச்சுன்னா 4, 47. இந்த 5ஐயும் இறக்கு. அப்போ 475. அப்போ 5 95 475 0. இது எப்படி போடணும் அப்படின்னா 95 4ஆல் 3ஆல் இப்படி போட்டு பார்க்கணும். சரிங்களா? போட்டு பார்த்தீங்கன்னா 5ல் போட்டிங்கன்னா கரெக்டாக வருது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ஒரு தெருவில் 25 குடும்பங்கள் உள்ளன. அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1625 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது எனில் ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ பாருங்கப்பா, எப்படி எழுதலாம்? ஒரு தெருவில் வசிக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை 25, ஒரு நாளைக்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவு 1625 லிட்டர். அதை வந்து இந்த மாதிரி வகுத்து போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவு 65 லிட்டர். சரிங்களா? அடுத்து ஈசம் பாருங்கள். ஒரு சரக்கு வண்டியில் 6750 வாழைப்பழங்கள் ஏற்றுப்படுகிறது. இதை 15 கூடைகளில் சமமாக அடுக்கினால் ஒரு கூடையில் எத்தனை வாழைப்பழங்கள் இருக்கும்? இப்போ ஒரு கூடையில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சரக்கு வண்டியில் ஏற்றப்பட்ட வாழைப்பழங்களின் எண்ணிக்கை 6750, கூடைகளில் சமமாக அடுக்கினால் ஒரு கூடையில் இருக்கும் வாழைப்பழங்கள் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை வகுக்கணும். சரிங்களா? 15வது டேபிள் தெரிஞ்சால் போதும். இதை போட்டிங்கன்னா 450 வாழைப்பழங்கள் ஒரு கூடையில் இருக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் செம் நமக்கு எல்லாமே இந்த மாதிரி வகுத்தல் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரெண்டையும் சேர்த்து தான் எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களாப்பா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், 15 45, இங்கே வந்து அவ்வளோதான் 45, இங்கே 45, 0 தான். இந்த 2 இறக்குறீங்க, 10, இந்த 5ஐயும் இறக்கணும். 25,000 2 டிஜிட் இறக்குனதுனால இங்கே 0 போடணும். ஒரே நேரத்தில் இந்த 2 இலக்கங்களையும் கீழே இறக்கணும்னா என்ன, மேலே 0 போடணும். இப்போ ஒரு 15 மீதி வந்து 10, ஈவு 301 மீதி 10. சரிங்களாப்பா? அடுத்து ஆசம் பாருங்கள். இது 24வது வாய்ப்பாடில் அடிக்கணும். ஒரு 24 மீதி 34ல் 24 போச்சுன்னா 10 தானேப்பா.
10ஆல் 24 அடங்காது. இப்போ இந்த 4ஐயும் இறக்குனீங்கன்னா ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள். 24 4 96, 24 5 அப்படின்னா எவ்வளோ வரும்? 120 வரும். சரிங்களா? ஸோ இங்கே 104 தான் இருக்குது, 120 இல்லை. அப்போ இது வராது. 4 24 96, ரெண்டையும் கழிச்சு போனீங்கன்னா 88. சரி, இங்கே 104ஐயும் 96ஐயும் கழிச்சிங்கன்னா 8, இந்த 8 கீழே இறக்குனீங்கன்னா 88 ஆயிரும். இப்போ 3 24 72, மீதி வந்து 16, ஈவு 143. அதே மாதிரி தான் 18ஆவது டேபிளில் இங்கே அடிச்சு போடணும். இங்கே 37, இங்கே 36 வந்து அடங்காத 362 நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். 3 அடிச்சுட்டா 9 37 333, மீதி வந்து 29 இருக்குது. இந்த 6ஐயும் கீழே இறக்குனீங்கன்னா 8 37 296, மீதி 0. இங்கே 56 48 அடங்காது. ஸோ 487ஐயும் நம்ம சேர்த்துக்கிறோம். 8 56 448, மீதி என்ன இருக்கும்? 7ல் 8 போகாது. ஸோ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா 17ல் 8 போச்சுன்னா 9, இங்கே வந்து 5 தான் இருந்துச்சு, 5ல் 4 போச்சுன்னா 3. சரி சார், இப்போ இங்கே 7 இருக்கும், 7ல் 4 போச்சுன்னா 3. இங்கே 2 கீழே இருக்குங்கன்னா 7 56 392, இப்போ ஈவு 87, மீதி வந்து 0. சரிங்களாப்பா? இப்போ இதோட நம்ம இந்த செகண்ட் லெசன், அதாவது 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசனான எண்கள் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.